வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ். 6ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒலிம்பிக்ஸில் வினேஷ் பொகாட் அப்படின்ற ஒரு மல்யுத்த வீராங்கனை தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் தங்கம் வாங்கக்கூடிய எல்லா விதமான பொட்டென்ஷியலும் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார், அவரது பின்னணி என்ன, அவர் எதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் போன்ற செய்திகள் எல்லாத்தையும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. வினேஷ் பொகாட். இந்த வினேஷ் பொகாட் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட பின்னணி என்னன்றதை நம்ம பார்க்கணும். அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் டங்கல்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஆமீர் கான் நடித்த ஒரு திரைப்படம். அந்த டங்கல்னால் போட்டி, அந்த மாதிரி ஒரு போராட்டம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஹிந்தியில். சரியா? அதில் மகாவீர் சிங் பொகாட் அப்படின்ற பேரில் தான் அவர் நடிச்சிருப்பார். இது யார் இந்த மகாவீர் சிங் பொகாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாள் இந்திய நேஷ்னல் லெவலில் தங்கம் வென்ற ஒரு மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்த வீரருக்கு ஒரே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா, நமக்கு எப்படியாவது ஒரு பையன் பிறக்கணும், நம்மளால் தான் ஒலிம்பிக்ஸுக்கு போக முடியல, நமக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையனை ஒலிம்பிக்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அவர் ஹரியானாவை சேர்ந்தவர். சரிங்களா? ஒரு விவசாயி. அவர் தொழில் விவசாயம். ஆனால் மல்யுத்த வீரர் போய் நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சார். அதை தாண்டி அவரால் போக முடியல, அதுக்குள்ளே வயசாகிடுச்சு. ஸோ தனக்கு மகன் பிறந்து அந்த மகனை பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதில் அவருக்கு திருமணமாகி முதல்ல பிறந்த குழந்தை பெண் குழந்தை. சரி, அடுத்தால என்ன குழந்தைன்னு பார்த்தா அந்த குழந்தையும் பெண் குழந்தை. அதுக்கு அடுத்தால 3வது குழந்தை பார்த்தா அதுவும் பெண் குழந்தை. 4வது குழந்தை அதுவும் பெண் குழந்தை. இந்த 4 குழந்தைகளுக்கும் என்ன பேர்னா கீதா, பபிதா, ரீத்து, சங்கீதா அப்படின்னு 4 பெண்கள். அப்போ அவர் என்ன ஒரு நாள் முடிவு பண்ணுறாருன்னா, அது என்ன ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம், நம்ம பொம்பளை பிள்ளைங்களையே மல்யுத்த வீராங்கனை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீதா பொகாட்டுக்கும் அவர் தங்கையாகிய பபிதாவுக்கும் சேர்த்து மல்யுத்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு. அது என்னன்றது தான் அந்த மொத்த படம். சரியா? அப்படி அந்த கீதா பொகாட்டை அவர் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் லோக்கலில் நடக்கக்கூடிய மல்யுத்த போட்டிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த போட்டிகளெல்லாம் கலந்துக்க வச்சு, அப்புறம் அந்த போட்டிகளெல்லாம் அந்த பெண் ஜெயிக்கும்போது, ஆனால் அங்கே ஹரியானாவில் லோக்கலில் போட்டி போடுறதுக்கு பெண்களே இல்லாமல் இருந்தாங்க. அதனால் ஆண் வீரர்கள் கூடவே இவர் போட்டி போட வச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்குறார். அப்போது அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. என்னென்னா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இவன் பாரு பொண்ணுங்களை கூட்டு போய் ஆம்பளை பசங்க கூட சண்டை கட்டி பிடிச்சி உருண்டு சண்டை போட வைக்கிறான். நம்ம ஊரில் அதுதானே அடுத்தால சொல்லுவான், சண்டை போட வைக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க, கட்டி பிடிச்சி உருளை வைக்கிறான் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கிக்கல. தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்து அந்த பெண்ணை நேஷ்னல் சாம்பியன் ஆக்கி, அதுக்கப்புறம் சண்டிகரில் கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து காமன்வெல்த் போட்டிகளில் போய் கீதா பொகாட் தங்கம் வாங்குகிறார். சரி, பொகாட் அப்படின்ற பேரை வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா சார்னா, கனெக்ட்லாம் பண்ணல, உண்மையாக அதுதான். இந்த மகாவீர் சிங் பொகாட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பொகாட்டுன்றது வேறு இல்லை, அவங்க ஊர் ஜாதி பேர், அவ்வளோதான். அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார், ராஜ்பால் சிங் பொகாட் அப்படின்னு பேர். இந்த ராஜ்பால் சிங் பொகாட்டுக்கு
2 பெண் குழந்தைங்க. ஒன்று வந்து சுனிதா, இன்னொன்று வினேஷ். இந்த சுனிதா அண்ட் வினேஷ் இந்த 2 பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா சின்ன வயசில் செத்துடுறார். ராஜ்பால் சிங் வந்து செத்து போகிறார். அதனால் இந்த 2 பெண் குழந்தைகளையும் மகேந்திர சிங் பொகாட் தான் வளர்க்குறாரு. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தால பபிதாவும் போய் மெடல்லாம் வாங்குறாங்க. ஸோ கீதா பொகாட், பபிதா பொகாட் 2 பேருமே இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்டிகளில் ஜெயிச்சு பரிசுகள்லாம் வாங்குறாங்க. அவங்களோட சேர்த்து இந்த பெண்களுக்கும் அவர் தான் வந்து மல்யுத்த பயிற்சி கொடுக்குறாரு. யார்? வினேஷ் பொகாட்டுக்கும் ஆரம்ப கட்ட எல்லா பயிற்சிகளையும் கொடுத்தது மகேந்திர சிங் பொகாட் தான். சரிங்களா? அப்படி பயிற்சி பெற்று அவரிடம், அதாவது எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, மகேந்திர சிங் பொகாட் அப்படின்னு ஒரு தனி மனிதர் 3 பெண்களை, கீதா பொகாட், பபிதா பொகாட், இப்போ வினேஷ் பொகாட் அப்படின்னு 3 பெண்களை தயார் செய்து இன்டர்நேஷ்னல் போட்டிகளெல்லாம் போய் பரிசு வாங்குகிற அளவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கும்போது, அவரெல்லாம் இந்தியா லெவலில் ரெஸ்லிங்க்கு கோச்சாக போட்டிருக்கணும், தலைமை கோச்சாலாம் போட்டிருக்கணும். அவரை போடவே இல்லை. இவனுங்களோட வேலை எப்படிலாம் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வினேஷ் பொகாட் இன்னொரு விஷயத்துலையும் ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிஜ்பூஷன் சிங்னு சொல்லி ஒருத்தன் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து இந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் வச்சாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கும் டெல்லியில் தலைமை ஏற்று நின்னது வினேஷ் பொகாட். புரியுதுங்களா? அதன் பிறகு பாரிஸ் போனாங்க. பாரிஸில் போய் அங்கே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே போல் தான் இப்போ வந்து இந்த மல்யுத்த போட்டியிலையும் முதல் ரவுண்ட்லேயே யார் அடிக்கிறாங்கன்னா, போன முறை ஜப்பானை சேர்ந்த தங்கம் வாங்கிய வீராங்கனையை காலி பண்ணுறாங்க. அவ்வளவும் பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனல்ஸுக்கு வந்துட்டாங்க. ஃபைனல்ஸுக்கு வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஜெயிச்சா கோல்டு, தோத்தா சில்வர், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இந்தியாவுக்கு ஒரு சில்வரோ கோல்டோ வர வேண்டிய ஒரு கட்டத்தில் எடையில் 50 கிலோ பிரிவுன்றப்போ 50 இல்லை அதுக்கு கீழே இருக்கணும் வெயிட்டு. இவங்க 50 கிலோவும் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமை. ஏன்னா ஒருத்தர் வந்து உள்ளே வரும்போது அவங்க அந்த வெயிட்டில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதை விட்டுட்டு டெய்லியாக வெயிட் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியும் இருந்தால் கூட அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டு வெயிட் கொஞ்சம் கூட இருக்குதுன்னு கடுமையான உடற்பயிற்சிலாம் செஞ்சு 2 கிலோ கூட இருந்திருக்கு. அந்த 2 கிலோவை குறைச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது தெரியுங்களா? வெளிநாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து இந்த டீ காப்பி எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கப்பில் தான் வரும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக சட்டி மாரி இருக்கும். சரியா? ஐஸ்கிரீமே நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காலாம் போனீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா நம்மளாலாம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கும் உணவுகள் வந்து அளவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சில நேரங்களில் நம்ம வீரர்கள் வீராங்கனைகள் அளவு தெரியாமல் சாப்பிட்றாங்க. கூட போகிற நியூட்ரிஷன் டயட்டிஷியன்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்களெல்லாம் என்னென்னு கேட்க வேணாமா? எப்படி நீங்கள் வந்து அவங்க வெயிட் ஏறுறதுக்கு பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னு? அவங்க தானே முக்கியமான வேலை. இவங்களோட வேலை நியூட்ரிஷன் டயட்டிஷியன். கூட போகிறவங்க எதுக்கு போகிறாங்க? அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து இது சாப்பிடுங்க, இதுக்கு மேலே இதை சாப்பிடக்கூடாது, இந்த எக்ஸசைஸை பண்ணிவிடுங்க, இல்லைனா வெயிட் ஏறிடும் வச்சிடும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கூட இருந்து பார்க்க வேண்டியவர்கள் அவர்கள் தானே. ஒரு ஹோல்சம் ஃபுட்டாக இருக்கா, தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட், தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனு, தேவையான அளவுக்கு ஃபேட்டு, தேவையான அளவுக்கு க்ரீன்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் தேவையான அளவுக்கு மட்டும் இருக்கா, இல்லை தேவைக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கா? இதை சாப்பிட்டா வந்து திடீர்னு வெயிட் கூடுமா? சாப்பிட்ற சுகர், பால்லேருந்து டீலேருந்து எல்லாத்தையும் சக்கரை வந்து இவ்வளோ தான் போடணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தானே இந்த நியூட்ரிஷன் டயட்டிஷியன்லாம் போகிறாங்க. அவங்களாம் என்ன கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் கடைசியாக அவரை வந்து கொண்டு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணுமா அப்படின்றது தான் மெயின் கேள்வியாக இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கூடாதுங்க, அவங்க வின் பண்ணதாக அறிவிச்சிடறோம், உங்களுக்கு ரன்னரப் கொடுத்துட்றோம்னாது சொல்லியிருக்கணும். 100 கிராம்ன்றது வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால். அது 50 கிலோ எங்கே இருக்குது, 100 கிராம் எங்கே இருக்குது? ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது 100 டிவைடட் பை 5000, ஒன்றுக்கு கீழே 50, 50ல் ஒரு பங்கு. 50ல் ஒரு பங்குனா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 2% தான், 2% 2%ன்றது வந்து அது ஒரு கணக்கே கிடையாது, நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீராங்கனையை தேவையில்லாமல் இவர்கள் வேண்டும் என்றே
ஏதோ ஒரு பின்னணியின் நோக்கத்தின் காரணமாக இவரை காலி பண்ணணும்னு நம்ம ஊர் ஆளுங்களே பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு முக்கிய காரணமே என்னென்னா, இந்த பிரிஜ்பூஷன் சிங்கை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்டத்துக்கு இவங்களும் தலைமை தாங்கி நிற்கிறாங்க. அப்போ நீ வந்து எங்கள் பிஜேபி மந்திரியை வந்து காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவேன், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லி இவங்களே காலி பண்ணி விட்ருப்பாங்களோ. இந்த பாஜக குரூப்பே வந்து சங்கிங்க வந்து அவரை காலி பண்ணி, தேசத்துக்கே அசிங்கமானாலும் பரவாயில்லடா, நீ பரிசு வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களோ அப்படின்றது தான் என்னோடய சந்தேகமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இதை வந்து யார்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்ல முடியும்? விசாரிக்க வேண்டிய இடத்துலையே பாஜக தான் உட்காந்துருக்கு. கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும், வெளிநாட்டில் நடந்த மேட்டருக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பெண்ணை தேவையில்லாமல் அவரது கனவை, இந்திய நாட்டுக்கு இது கிடைக்க வேண்டிய ஒரு பெயரை கெடுத்து குட்டிச்சவராகினது தான் இவர்களோடது முக்கியம். இந்த குடும்பமே எப்பேற்பட்ட குடும்பம்னா, இந்த பொண்ணு வந்து 3வது பெண். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் வந்து பெண்கள் வந்து மல்யுத்தத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையே தூண்டினவங்க. கீதா போகாட், பபிதா போகாட், இப்போ வினேஷ் போகாட். இப்போ இந்த வினேஷ் போகாட்டை காலி பண்ணி விட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து பெண் வீராங்கனைகளை கையை பிடிச்சிடுதான் அப்படின்னு சொல்லிலாம் அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அப்போ பெண்கள் வந்து வந்தால் அவங்கள போட்டியில் கலந்துக்க விட்றாங்களோ இல்லையோ, அவங்கள இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கறது தான் பாஜகவோட வேலையாக இருக்குது. அதுக்கு பேரே பாலியல் ஜல்சா கட்சின்னு வச்சது கரெக்டான பேர் தான். அதையும் தாண்டி இந்த பெண்மணி எப்படியோ அதை போய் நேஷ்னல் ஃபைனல்ஸ் வர போய் ஒலிம்பிக்ஸில் ஃபைனல்ஸ் வர போயிருக்காங்க. அங்கே வச்சு ஆளை வச்சு காலி பண்ணி விட்றாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் கண்டிப்பாக மனிதர்களே கிடையாது. இதுக்கு பின்னணியில் கண்டிப்பாக பிரிஜ்பூஷன் சிங்கோட டீம் தான் வேலை செஞ்சுருக்கோம். வேறு யாருமே இதில் வேலை செய்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இதில் உங்களுடைய கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.